லெட்ஸ் பி ஆனஸ்ட், அஸ்வின் ஃபார் ஆல் த ரெஸ்பெக்ட், அந்த வருஷம் ஒரு 2011-12 போட்ட அஸ்வின் வேற அஸ்வின். இப்போ அவருக்கு பவர் பிளேல போடுற எபிலிட்டி இல்ல, அவர் மிடில் ஓவர்ஸ் தான் போடணும். ஏன் பவர் பிளேல போடுறாரு மேட்ச் ஆன் மேட்ச்? ருத்துராஜ் கெய்க்வாட் அவரோட கேப்டன்சியை சரியா பண்ணலங்க இந்த வருஷம். டெஃபினட்டா இதை ஒத்துட்டே ஆகணும். ருத்துராஜ் எதுக்குங்க வைசி ரிலக்டன்ட் டு ஓபன்? எதுக்கு அவர் ஏன் நம்ம ஓபனிங் ஆட மாட்டேங்கிறாரு? ரொம்ப கரெக்டா கேட்டுங்க. அப்பா ஃபேன், நம்ம ஊர் ஃபேன்ஸ் நாலேஜபிள் சென்னை கிரவுட்னா சாதாரண ஃபேன்ஸ் இல்ல, கரெக்டா அனலைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பின்ன நீங்க அவரை ஃபினிஷரா நம்பி ஏன் ஆக்ஷன்ல வேற யாரையும் எடுக்கல? உங்களுக்கு பர்ஸ் இருந்தது. மகேந்திர சிங் தோனி இருப்பாரு, ருத்துராஜ் கெய்க்வாட க்ரூம் பண்றேன், இவரு வளர்த்து விடுவாரு, ருத்துராஜ் கெய்க்வாட ட்ரெயின் பண்ணுவாரு, இது வேலைக்கு ஆகாதுங்க. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்கோம். சிஎஸ்கேவோட ஃபார்ம் தான் சரியில்லை. சோ இந்த வீடியோல ஏதோ ஒரு புதுசா நீங்க ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க, ஏதோ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? என்ன வச்சிருக்கீங்க மனசுல பிரேதம்? இப்போ நம்ம யூசுவலி மேட்சோட போஸ்ட் மார்ட்டம் ஆர் அடுத்த மேட்ச் எப்படி ஆடணும்னு பேச போறோம் பத்ரி. அது பண்ணிட்டோம் நிறைய வாட்டி. இப்போ நிறைய ஃபேன்ஸ் கிட்ட நிறைய क्वेश्चंस இருக்கு. நான் எல்லாம் ஆர்டன் சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ் அண்ட் நம்ம நிறைய டைட்டில் ஜெயிச்சிருக்கோம். சோ நேச்சுரலி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆனவன கேக்குறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ருத்துராஜ் எதுக்குங்க வைசி ரிலக்டன்ட் டு ஓபன்? எதுக்கு அவர் ஏன் நம்ம ஓபனிங் ஆட மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவர் நம்பர் 3 ஆடினா அந்த பொசிஷன்ல இந்தியாக்கு ஆடுவாரா? அதனாலதான் அவர் நம்பர் 3ல வந்துட்டு இருக்காரா? அந்த மாதிரி கேக்குறாங்க क्वेश्चंस. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஏன் ஓபன் பண்ண மாட்டேங்கிறாரு பத்ரி? ரொம்ப கரெக்டா கேட்டுங்க. அப்பா ஃபேன், நம்ம ஊர் ஃபேன்ஸ் நாலேஜபிள் சென்னை கிரவுட்னா சாதாரண ஃபேன்ஸ் இல்ல, கரெக்டா அனலைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இருக்கலாம் பிரேதம், ஏன்னா வேற எதுவும் லாஜிக்கல் ரீசன் எனக்கு தெரியல. ருத்துராஜ் கெய்க்வாட் பெஸ்ட் அட் ஓபனிங் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ருத்துராஜ் கான்வே ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இந்தியன் டீம்ல இப்ப பாத்தீங்கன்னா ப்ராபப்லி ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு அந்த ஒரு ஓப்பனிங்ல இடம் இல்ல. ஏன்னா ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஒரு செட். ப்ராபப்லி சம்டைம்ஸ் நீங்க அந்த டாப் ஆஃப் தி கேம்ல இருக்கும்போது பிரேதம் அவர் ரன் மேல ரன் ருத்துராஜ் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ண மாட்டாங்க. நானும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். சோ சம்டைம்ஸ் as a பிளேயர் ஏதாவது டிஃபரெண்டா பண்ணுமா அப்படிங்கிற தோணும். சோ ப்ராபப்லி ட்ரிவன் பை தட் அது பண்றாரா? சான்ஸ் இருக்கு பிரேதம். இது நடக்கிறது. யார் இந்த ஃபேன் கேட்டிருக்காரோ சம இந்தியன் கிரிக்கெட் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி கேட்டிருக்காரு. ப்ராபப்லி ஐ திங்க் இட் மைட் பி த ரீசன். ஏன்னா வேற எந்த கிரிக்கெட்டிங் ரீசனும் எனக்கு ஒரு மாதிரி இதுக்கு தெரியல. Sometimes as a player நீங்க செலக்ட் ரொம்ப நாள் பண்ணனா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அது ஃபேர் ஆன்சர். ஆனா நான் ஒன்னு சொல்றேன் பத்ரி, நீங்க அப்படி நம்பர் 3ல செலக்ட் ஆனா ரன் அடிக்கணும், அவர் ரன் அடிக்க மாட்டேங்கிறாரு. அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே ரைட், அக்ரீட் ஒத்துக்கிறேன். இப்போ இன்னொரு கேள்வி பத்ரி, இது நான் நிறைய வாட்டி உங்க ஷோல கேட்டிருக்கேன். இன்னொரு ஃபேன் கேட்டிருக்காரு. இது நான் கேட்கல, ஒரு ஃபேன் கேட்டிருக்காரு. நீங்க நினைச்சுக்கலாம் நான் கேட்பேன். இந்த கேள்வி நிறைய வாட்டி எழுப்பியிருப்பேன். ருத்துராஜோட கேப்டன்சி அதே பேட்டர்ன் 5 மேட்ச் ஆச்சு. அஸ்வின் பவர் பிளேல போடுறாரு, ஒரு ஓவர் போடுறாரு, அதுல அடி வாங்குறாரு. ஆனா செகண்ட் அண்ட் தேர்ட் ஓவர் பியூட்டிஃபுல்லா போடுறாரு. ஆனா அந்த பவர் பிளே ஓவர்ல அடி வாங்குறாரு. எதுக்கு தொடர்ந்து அஸ்வின் இங்க பவர் பிளேல போடுறீங்க? ஏன் 6 ஓவருக்கு அப்புறம் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறீங்க? சரியா கேட்டிருக்காரு. யார் ஒருத்தர் கேட்டிருக்காரோ அப்கோர்ஸ் அப்சர்வ் பண்ணி தான் கேட்டிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ருத்துராஜ் கெய்க்வாட் அவரோட கேப்டன்சியை சரியா பண்ணலங்க இந்த வருஷம். டெஃபினட்டா இதை ஒத்துட்டே ஆகணும். நிறைய விஷயங்கள், அதாவது நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும், ஒரு போலர் மெயின் போலரை கோட்டா முடிக்கிறது ஒரு கேப்டனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தவிர அன்னைக்கு யாரு போடுறாங்களோ, அதாவது எனி போலர் கேன் ஹேவ் a bad day but any bowler can have a good day. நல்லா டே இருக்கிற போலரை முடிக்கணும். போன மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரா ஜடேஜாவை முடிக்கல. 3 overs 18. ஏன் எனக்கு தெரியல. நூர் அஹ்மத் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனுக்காக தான் அவர் எடுத்திருக்கீங்க 10 கோடி ரூபாய் கொடுத்து. 2 மேட்ச் இந்த ரோ அவரோட ஸ்பெல்ல முடிக்கல. பத்திரனா ஏன் 12 ஓவர் தான் எடுத்துட்டு வரணும்? ஏன் காப்பி புக்கா போறீங்க? விக்கெட் ஒரு பிரியான் சர்மா அடிக்கிறாருன்னா எடுத்துட்டு வாங்கல. 6வது ஓவர்ல ஒரு பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுங்க, 7வது ஓவர் கொடுங்க. ஏன் ஒரு காப்பி புக்கா இப்படிதான் போகணும் அப்படின்றது ஒர்க் ஆகாதுங்க. நம்ம மகேந்திர சிங் தோனிட்ட பாத்துருக்கோம். அவர் நிறைய அவுட் ஆஃப் த புக் திங்க் பண்ணிருக்காரு. ஆன் த கோ நீங்க திங்க் பண்ணும் as a கேப்டன், கிரியேட்டிவா இருக்கணும். அந்த குவாலிட்டி எனக்கு என்னமோ ருத்துராஜ் கெய்க்வாட் இல்லன்னு தோணுது. நம்மளும் பேசிருக்கோம், நீங்களும் இதை பத்தி சொல்லிருக்கீங்க நிறைய வாட்டி. ஐ திங்க் அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அஸ்வின் பவர் பிளேல இஸ் நாட் த ஓல்ட் அஸ்வின். லெட்ஸ் பி ஆனஸ்ட், அஸ்வின் ஃபார் ஆல் த ரெஸ்பெக்ட், அந்த வருஷம் ஒரு 2011-12 போட்ட அஸ்வின் வேற அஸ்வின். பட் இப்போ அவருக்கு பவர் பிளேல போடுற எபிலிட்டி இல்ல, அவர் மிடில் ஓவர்ஸ் தான் போடணும். ஏன் பவர் பிளேல போடுறாரு மேட்ச் ஆன் மேட்ச்? நிறைய விஷயங்கள் இருக்கு பிரேதம். இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். மகேந்திர சிங் தோனி சொல்றாரா இன்புட் ருத்துராஜுக்குன்னு தெரியல, அதை அவர் எடுத்துக்கிறாரான்னு தெரியல. இன்னொன்னு, தோனி பாத்தீங்கன்னா எஸ் he might be a great player, பட் ருத்துராஜுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கலாம்னு அவர் நினைக்கலாம். பட் அவர் சொன்னாலும் ருத்துராஜ் எடுத்துக்கிறாரா? இந்த பல விஷயங்களுக்கு எனக்கு பதில் இல்ல பிரேதம். இதான் ஒரு உண்மை. நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க பத்ரி. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் வேலிடேட் பண்றதுக்கு, போன வருஷம் 14 மேட்ச் கேப்டன் பண்ணாரு, இந்த வருஷம் 5 மேட்ச் இது வரைக்கும் பண்றாரு.
19 மேட்ச்ல அவரு ஸ்பின்னர்ஸை போட்டா முடிச்சதே கிடையாது. ஸோ இதை நம்ம போன வருஷம் கிரிக்கெட் வித் பத்ரில் ரைஸ் பண்ணோம், இந்த வருஷமா நான் ரைஸ் பண்ணிருக்கேன். ஸ்பின் இஸ் ஸ்ட்ரென்த்னா பண்ணல. இதனாலதான் அஸ்வினை நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல போட்டு பண்றீங்களா? எல்லாம் ஒரு காம்பினேஷன் தான். பட் எல்லாமே டைடன். அது ரொம்ப ஒரு வேலிட் கொஸ்டின் இந்த ஃபேன் கிட்ட இருந்து. அடுத்த கேள்வி உங்களுக்கு. இப்ப வந்து தோனி வராரு, அடிக்கிறாரு, நம்ம கிரவுட் சந்தோஷப்படுறோம். பட் இந்த ஸ்டாட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட அடிச்ச 6s ஆகட்டும் 4s ஆகட்டும் லாசஸ்ல தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. வின்ஸ்ல அவரோட ரெக்கார்ட் கம்மியா இருந்திருக்கு. சோ இப்போ அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் வெளில வர மாட்டேங்குது. இப்போ டைம் வந்துருச்சா நான் ஃபேன்ஸ் கேக்குறாங்க, டைம் வந்துருச்சா? நீங்க அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அனுப்பும்போது தோனியை மேல அனுப்புற டைம் வந்துருச்சா? இல்லாட்டி 4 overs 80 to win போது நீங்க 3 6 அடிச்சு யூஸே இல்லைங்க. நான் உங்களுக்கு ஸ்டாட்டே படிச்சிடுறேன் பிரேதம். எஸ், நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம்னா நான் இமீடியட்டா அந்த ஒரு ஸ்டாட்டே எடுத்துட்டேன். MS தோனி இன் IPL since 2023 இன் வின்னிங் மேட்சஸ் பாத்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 3 ரன் அடிச்சிருக்காரு, 9 பால் ஆடிருக்காரு, 0-4 0-6. லாஸ்ட் மேட்சஸ்ல MS தோனி 8 இன்னிங்ஸ்ல 223 ரன் அடிச்சிருக்காரு, 122 பால் ஆடிருக்காரு, 15 4 அடிச்சிருக்காரு, 17 6 அடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு உண்மை நம்ம உணர வேண்டிய விஷயம். என்னன்னா அவரு லூசிங் மேட்சஸ்ல தான் அவருக்கு நிறைய பந்து விளையாட கிடைச்சிருக்கு. விளையாட கிடைச்ச போது அவர் நல்லா பண்ணிருக்காரு, 300 ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருக்காரு. பட் லெட்ஸ் பி ஆனஸ்ட் பிரேதம், இது பழைய MS தோனி கிடையாது. அவர் வந்து எதிர்பார்த்து ஒரு போன மேட்ச் வந்து நல்ல விஷயம் என்னன்னா நம்பர் 5ல வந்தாரு. ஓகே, நான் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு இன்டென்ட் அவர்கிட்ட பார்த்தோம், வந்தாரு. பட் முடியல அவரால. சோ இந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்கதான் இருக்கு. MS தோனி 10 ஓவர்ல பேட்டிங் 10 ஓவர் பேட்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 10 ஓவர் பேட்டிங் இருந்ததுனாலே அந்த இடத்துலயே மேட்ச் ஓவர். இதுதான் என்னோட ஒரு உண்மை. எஸ், நம்ம ஸ்டாட்ஸ் எடுத்து இந்த நம்பர்ஸ் சொல்லலாம். பட் he is not the same தோனி பிரேதம். சரி, பின்ன நான் அங்க உங்களை நிறுத்துறேன் பத்ரி. உங்களை நிறுத்துறேன். உங்களுக்கு தெரியும் அவர் சேம் தோனி கிடையாதுன்னு. he is 43 தெரியும் உங்களுக்கு. பின்ன நீங்க அவரை பினிஷரா நம்பி ஏன் ஆக்ஷன்ல வேற யாரையும் எடுக்கல? உங்களுக்கு பர்ஸ் இருந்தது, நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க அவைலபிலிட்டியா, நீங்க ஏன் எடுக்கல? சோ அந்த கேள்வி நான் கேக்குறேன். நீங்க இப்படி பேசினா அந்த கேள்வி நான் கேக்குறேன். பிகாஸ் இது ஃபேன் கேட்டிருக்காங்க. பட் இது நான் கேக்குற கேள்வி. உங்களுக்கு தெரியும் அவரோட லிமிடேஷன்ஸ். அந்த கடைசி 19-20th ஓவர்ல ஒரு 7 ரன் 8 பால் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் எஸ்பெஷலி 3 6 கொடுப்பாரு. சரி, எல்லா வாட்டியும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போறது இல்ல. சரி, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? தோனி should not be playing அப்படினு சொல்றீங்களா? he should not be in CSK squad. is that what you are saying? அத நான் சத்தியமாவே சொல்ல. பிகாஸ் தோனி இப்ப கூட அவர் இன்புட் கொடுக்குறாரு. ஐ மீன் as a leader, as a calming presence, as a wicket keeper அவர் பிரசன்ஸ் இருக்கு. பட் நீங்க ஆக்ஷன்ல கோட்டை விட்டுருக்கீங்க. அவர் தான் உங்க ஃபினிஷர், நீங்க எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் இருந்தாங்க, அங்க நீங்க ஆக்ஷன்ல விட்டுட்டீங்க கோட்டை. அதுதான் உண்மை, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் இந்த டிஃபீட்ஸ் அவர் மேல நான் பின் பண்ண போறது இல்ல பத்ரி. பிகாஸ் at 43 if you are expecting him to come and win your game, franchise அந்த மாதிரி நடத்த கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். யா agree, totally agree பிரேதம். இந்த மாதிரி ஒரு விஷயம். எஸ், நம்ம மகேந்திர சிங் தோனியை நம்பி பினிஷரா எடுத்துக்க கூடாது. ப்ராபப்லி எக்ஸ்ட்ரா பினிஷர் எடுத்துக்கிறோம். பட் அவர் வந்து விளையாடுறதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்க போகுது. சூப்பரா பதில் சொன்னீங்க அந்த கேள்விக்கு. தேங்க்யூ. அடுத்தது இப்ப தோனினா நேச்சுரலி தோனி ஒரு பாக்ஸ் ஆபீஸ், ஒரு டிராயிங் பவர் பயங்கரமா இருக்கு. இப்ப நீங்க இது அகைன் ஃபேன்ஸ் கேக்குற கேள்வி இது. மத்த பிரான்சைஸ் பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்குது பத்ரி. அது ஆன்லைன் போடுறாங்க, கிடைக்குது. இங்க 3 days பிஃபோர் போடுறாங்க, 2 days பிஃபோர் என்னமோ ஒரு முகூர்த்தம் வைக்கிறாங்க, டக்குன்னு போகுது டிக்கெட், 2 hourல போயிடுது. ஒரு பிரான்சைஸ் 5 time சாம்பியன். இப்போ நம்ம மோர் பாக்ஸ் ஆபீஸ் கேர்டா போறோமா இல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபீல்டுக்கு போறோமா? என்ன இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபீல்டு இல்ல. நீங்களே இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் பாத்தீங்கன்னா எம்டி சீட்ஸ் இருந்தது. சோ தோனியை வந்து ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஃபிகரா யூஸ் பண்றாங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குது. பிகாஸ் இது தோனியை வளர்த்த டீம், தோனி பில்ட் பண்ண டீம். 5 trophy அவர் தான் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இப்போ அவரை கமர்ஷியல் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்றாங்களா? எனக்கு தெரியல. இதெல்லாம் ஸ்பெகுலேஷன். இதுக்கெல்லாம் ஆன்சர் என்கிட்ட கிடையாது. பட் நிறைய பேர் இதே கேள்வி எழுப்புறாங்க பத்ரி. சோ கேட்டுதான் ஆகணும் அதை. ஃபேன்ஸோட அந்த ஆதங்கம் புரியுது. ஏன்னா எல்லாருமே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு மேட்ச் ஆன் மேட்ச். உங்களுக்கே ஒரு நியூஸ் வந்தது. ஏன்னா தோனியோட அப்பா அம்மா மேட்ச் பார்க்க வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்க்க வந்தது கிடையாது. அவங்க வராங்கன்னு ஒண்ணு ஒரு பெரிய ரிட்டையர்மெண்ட் நடக்குது அப்படின்னு தான் நாங்களும் ரெடி ஆனோம். ஒரு மாதிரி அவர் ரிட்டையர் ஆக போறாரா அப்படின்னு. ஏங்க இது நேச்சுரல் டெண்டன்சி தாங்க. வராத அப்பா அம்மா திடீர்னு மேட்ச் வந்துக்கிறாங்கன்னா ஒரு நேச்சுரல் டெண்டன்சி இருக்கும்ல. அதனால அலைரட்சின்னு சில பேர் வந்து போய் வாங்கிட்டுலாம் பார்த்தாங்க. பட் எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த டிக்கெட் சைட் ஆஃப் திங்ஸ் என்னன்னு தெரியல. பட் டெஃபினட்டா ஃபேன்ஸோட ஆதங்கம் டெஃபினட்டா இருக்கு, எனக்கு புரியுது. பட் எனக்கு ஆனஸ்டா பதில் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்துல நீங்க மச் பெட்டரா ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறதா என்னோட ஒரு கருத்து பிரேதம். இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து தோனி மேபி ரிட்டையர் ஆவாரு, அவர் அப்பா அம்மா வருவாரு, இன்னைக்கு டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நியூஸ்?
இல்ல டிக்கெட் கிடைக்கிறது எப்பவுமே கஷ்டம். அது வந்து நம்ம ஒரு நியூஸா எடுத்துக்கூடாது. அவங்க அப்பா, அம்மா வராங்கன்னு எனக்கு அது மேட்ச் ஆரம்பிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது. காமெண்ட்ரில சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அத பத்தி ஐடியா இருக்கல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அல்டிமேட்லி உங்களுக்கு டிக்கெட் எப்ப விக்கும்? ப்ராடக்ட் அந்த ஃபீல் நல்லா இருந்தா தான் விக்கும். ஒரு படம் எதுக்கு ஓடும் பத்ரி? படம் நல்லா இருந்தா தான் பீப்பிள் போய் பார்ப்பாங்க. படம் நல்லா இல்லன்னா வரமாட்டாங்க யாருமே. பாப்கார்னுக்காக வரமாட்டாங்க யாருமே. சோ அதனால ப்ராடக்ட் நல்லா இருக்கணும். இந்த வருஷம் அண்ட் போன வருஷம் அந்த ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் இல்ல. அதுதான் ஃபேன்ஸோட வருத்தம். அது எப்படி சரி திருத்த போறாங்கன்னு தெரியல எனக்கு. ஒரு ரீபூட் நடக்குமா? நடக்கணும். அதே இதுல இது என் கேள்வி. கடைசி கேள்வி என்னோட கேள்வி. ம். கொஞ்சம் சிஎஸ்கே அவசரப்பட்டாங்களா போன வருஷம்? ஏன்னா போன வருஷம் வந்து 2024 சீசன் முடிஞ்ச உடனே மெகா ஆக்ஷன் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ம். அந்த மெகா ஆக்ஷன்ல 2024 இன்னொரு வருஷம் தோனி லீட் பண்ணிட்டு மெகா ஆக்ஷன்ல ஒரு ஃப்ரெஷ் கோர் ஆஃப் பிளேயர்ஸ், ஒரு ஃப்ரெஷ் கேப்டனை தேர்ந்தெடுத்திருக்கலாமா? ருத்துராஜ் கைக்வாட் பெஸ்ட் பேட்ஸ்மேனா இருந்தார் 2023 ஆகட்டும், 2024 ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட். அதனால அவர் கேப்டன்சி குடுத்துட்டாங்களா? இல்ல வெயிட் பண்ணி உங்களுக்கு ஆக்ஷன்ல நெறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஒரு ஃபாஃப் அவைலபிளா இருந்தாரு. ஒரு அக்சர் பட்டேல ரீடைன் பண்ணிட்டாங்க. ஆஃப் கோர்ஸ் ஒரு அஜிங்கியா ரஹானே அவைலபிளா இருந்தாரு. வெட்டரன் லீடர்ஷிப் நெறைய இருந்தது. உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஏன்னா ருத்துராஜ் வந்து ஒரு ப்ரூவன் லீடர் கிடையாது. சிஎஸ்கே மாரி ஒரு பேர் போன பிரான்சைஸிக்கு நீங்க அவர ரீடா போட்றீங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த மூவ் எடுத்துட்டாங்களா? ஏன்னா 19 மேட்ச் யாருக்கு அவர் கேப்டன் பண்ணி நான் அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆவல அவர் கேப்டன்சில. அது என்னோட கேள்வி. எந்த ஃபேனும் கேட்கல. இத நான் கேட்கிறேன். ரொம்ப வேலிடான கொஸ்டின் நீங்க சொல்றது. பிரீத்தம், நான் இந்த விஷயத்த நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அவர் தாங்க லீட் பண்ணும். அது இந்த வருஷமா இருக்கட்டும், அடுத்த வருஷமா இருக்கட்டும், போன வருஷமா இருக்கட்டும், எப்ப வேணா இருக்கட்டும். ஏன்னா அவர் விளையாடுற மட்டும் அவர் லீட் பண்ணும். அவர் லீட் பண்ற மாதிரி வேற யாருமே லீட் பண்ண முடியாது. இது இம்பாசிபிள். இது வந்து ஆன் த ஃபீல்ட் அவர் இருக்கும்போது ஏன் ருத்ராஜ் ஒரு கேப்டனை க்ரூம் பண்ண முடியாது பிரீத்தம்? எப்படி நீங்க க்ரூம் பண்ணுவீங்க? க்ரூம் பண்ண ட்ரை பண்றாங்க, வரமாட்டேங்குது அவருக்கு. அவருக்கு அந்த இன்ஸ்டிங்ஸ் இல்ல. பேசிக் ஃபண்டமெண்டல் எரர்ஸ் பண்றாரு. அங்கதான் டெஃபினட்டா கஷ்டப்படுறாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, போன வருஷம் மகேந்திர சிங் தோனி லீட் பண்ணிருக்கணும். நடுவுல நீங்க மகேந்திர சிங் தோனி விளையாடல அப்படின்னு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா கேப்டனா ஆப்ஷன்ல இருந்து வாங்கியிருக்கணும். பட் மகேந்திர சிங் தோனி இருப்பாரு. ருத்ராஜ் கைக்வாட க்ரூம் பண்றேன், இவரு வளர்த்து விடுவாரு, ருத்ராஜ் கைக்வாட ட்ரெயின் பண்ணுவாரு. இது வேலைக்கு ஆகாதுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துல ஒரு கேப்டன் நீங்க வளர்த்து விட்டு பண்ண முடியாது. ஆன் த ஃபீல்ட் நீங்க டெசிஷன் எடுக்கணும், அவரை வளர விடணும். ப்ராபப்ளி ஐபிஎல்லாம் லீட் பண்ணோம்னா ஒரு ஆல்ரெடி லீட் பண்ண ஒரு கேப்டன், ஒரு ஸ்ரேயஸ் ஐயர், ஏன் அவர் கொல்கத்தா டிஃபெண்டிங் கேப்டன் அவர் இருந்தாருங்க இந்த வாட்டி ஆப்ஷன்ல. ஆர் யூஆர் அ பார்ன் லீடர் லைக் எம்எஸ் தோனி. ஸ்ட்ரெயிட்டாவே கேப்டன்சி எடுத்தோம்னா 2007 T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாரு. பண்றேன் எம்எஸ் தோனி இருக்கிற மட்டும் அவர் தான் லீட் பண்ணும். இந்த விஷயத்துல எனக்கு டெஃபினட்டா ஒரு ஒத்துழைப்பு இல்ல. தோனி இஸ் த பெஸ்ட் கேப்டன் ஐ பிளேட் அண்டர். அவர் ட்ரெமெண்டஸ் கேப்டன். அவர் இருந்து இன்னொருத்தர் க்ரூம் பண்ணுவாரு. இந்த விஷயம் நடக்காது பிரீத்தம். இது என்னோட ஒப்பீனியன். இல்ல அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா சிஎஸ்கே வந்து எல்லாமே யோசிச்சு முடிவெடுக்கிற ஒரு பிரான்சைஸ். அந்த ஒரு வருஷம் இல்ல எம்எஸ் நீங்க லீட் பண்ணுங்க, நம்ம ஆக்ஷன்ல இன்னொரு கேப்டன் வாங்கிக்கலாம்னு பண்ணிருக்கலாமா? ஏன்னா இது ஒரு அன்னோன் கமாடிட்டி கேப்டன்சி, ஹிட் ஆர் மிஸ் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரை குரூப் யாரும் பண்ணல. நேரவே இந்த சீசன்ல போட்டாங்க அவரை. சோ அங்க ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா எனக்கு என்ன வருத்தம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கணும். நீங்க அதே மிஸ்டேக்கை திரும்ப பண்றீங்க. அதுதான் எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்து அந்த பிரான்சைஸில இருந்திருக்கேன் பிரீத்தம். 114 கேம் அவங்களுக்கு ஆடி இருக்கேன். 6 வருஷம் இருந்திருக்கேன் அவங்களோட ரொம்ப நல்ல எனக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஒரு குடும்பம் மாதிரி எனக்கு ஆக்சுவலி சிஎஸ்கே. 2 வகையா பண்ணிருக்கலாம் இத பிரீத்தம். 2 ஆப்ஷன்ஸ். தோனி எனக்கு வேணும், as a franchise எங்களுக்கு வேணும். ஃபார் த பிராண்ட் வேல்யூ, ஃபார் த என்ன வேணா ரீசனா இருக்கட்டும், தோனி உங்களுக்கு வேணும்னா கேப்டன் ஆகுங்க. நீங்க விளையாடுற மட்டும் தோனி, நீங்க எப்படி வேணா விளையாடுங்க, பட் நீங்க கேப்டன் பண்ணுங்க. ஒண்ணு. அப்படி இல்லைன்னா தோனி இங்க பாருங்க, நீங்க கேப்டன் பண்ண முடியலன்னா இது மெகா ஆக்ஷன். எங்களுக்கு கரெக்ட் டைம் ஒரு கேப்டனை வாங்குறதுக்கு, நாங்க ஆக்ஷனுக்குள்ள போறோம், ஒரு கேப்டனை வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க வந்திருக்கணும். ஏன்னா எம்எஸ் தோனி ஒரு இம்பாக்ட் பிளேயரா கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டில் சம்திங் ஒரு பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணலாம். பட் கேப்டன் ஆப்ஷன்ல இருந்து வாங்கிருக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பட் இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நடுவுல இருக்காங்க. ப்ராபப்லி தே ஹவ் மேட் ஒரு மிஸ்டேக்கா அப்படின்னு தெரியல. காரணம் தான் பதில் சொல்லும். பட் ஐ ஃபீல் இந்த ஒரு 2 ஆப்ஷன் தான் எனக்கு ஒரு நல்ல வயபிள் ஆப்ஷனா எனக்கு படுது. ஆஃப் கோர்ஸ் ஹைண்ட்சைட் இஸ் 2020 சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பேசுறது. பட் நான் போன வருஷத்தை இந்த கேள்வி எழுப்பிட்டு இருக்கேன், இவர் கரெக்டான கேப்டனா அப்படின்னு. பொறுத்து இருந்து பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. மேசிவ் ரீபூட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 1 and 4 சீசன் ஸ்லிப்பிங் அவே வெரி ஃபாஸ்ட். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி உங்க லைனை நான் கோட் பண்றேன். காலம் தான் பதில் சொன்னோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு மேசிவ் ரீபூட் நடந்தாங்கணுங்க. இல்லாட்டி மத்த பிரான்சைசஸோட உங்களுக்கு போட்டி போட கஷ்டமா இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வராங்க, ஃபியர்லெஸ்ஸா வராங்க. நான் ஒரு ஆனஸ்டா சொல்லிட்டேமா, நீங்க ரீபூட் பண்ணணும்ன்றீங்க. ரீபூட்டுக்கு சாஃப்ட்வேர் தேவைங்க. இங்க சாஃப்ட்வேரே இல்ல. எதை வச்சு ரீபூட் பண்ண நீங்களே சொல்லுங்க. எதை வச்சு ரீபூட் பண்ண போறீங்க? இல்ல புது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர். நான் ஆனஸ்டா இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் கேட்டேன். நீங்க வந்து நினைக்கிறீங்களா அடுத்த மேட்ச் வந்து இவங்க வந்து பவர் பிளேல வந்து பிரியான்ஸ் ஆரியா மாதிரி டப்பு டிப்புன்னு இவங்க 6 6 10 6 அடிப்பாங்கன்னு யார் அடிப்பாங்க? அடிக்க வைக்க போறாங்க பிரீத்தம். நீங்க ரீபூட்ன்றீங்க. எப்படி ரீபூட் பண்றது சொல்லுங்க?
இன்னொரு டாபிக்கும் ஓடிட்டு இருக்கு பத்ரி. இதையும் நான் கேட்டுறேன். நீங்க பிரியன் ஷாரியா பத்தி பேசினதுனால இந்த டாபிக்கும் இதையும் நான் கேட்க போறேன். நீங்க பதில் சொல்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சிஎஸ்கேவோட ஸ்கவுட்ஸ் பிரியன் ஷாரியா ஆகட்டும், ஒரு அனிகேத் வர்மா ஆகட்டும், ஒரு விப்ராஜ் நிகாம் ஆகட்டும், அவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆக்ஷன்ல போய் சிஎஸ்கே அந்த எந்த யங்ஸ்டரையும் எடுக்கல அப்படின்னு அடிபடுது. இது எனக்கு உண்மையான்னு தெரியாது, சொல்றேன் அவ்வளவுதான். சரி, நான் இதுக்கு மேல வந்து கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா வந்து என்ன நடந்தது தெரியலங்க. எஸ் மேபி கொடுத்துருக்கலாம், பட் மேபி சிஎஸ்கே எடுக்காம இருந்திருக்கலாம். அதை எடுக்காம இருந்ததுக்கு காரணம் என்ன டிரான்ஸ்பயர் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நல்ல யங்ஸ்டர்கள் இருக்காங்களா சிஎஸ்கேல அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராபப்லி இல்ல at this point அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி somebody might come and play a blinder and we may change opinion, but as of now எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. பட் அத நான் ஒத்துக்க மாட்டேன் பத்ரி. அத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஆண்ட்ரே சித்தார்த் இருக்கார், ரொம்ப ப்ராமிசிங். வன்ஷ் பேடி டெல்லி பிரீமியர் லீக்ல ஒரு பிக் ஹிட்டர். ஷேக் ரஷீத் இந்தியா அண்டர் 19க்கு அன்கிரிஷ் ரகுவன்ஷியோட விளையாடி இன்ஃபேக்ட் இவரு நம்பர் 3 ஆடினாரு, அவர் நம்பர் 4 ஆடினாரு. 3 டேலண்டட் பிளேயர்ஸ் பெஞ்ச்ல இருக்காங்க. நீங்க அவங்கள பார்க்கவே இல்ல. சோ அது நான் ஒத்துக்க மாட்டேன். எப்ப சான்ஸ் கொடுக்க போறீங்க? இந்த ரீபூட் ஆவது பண்ணுவீங்களா? அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒத்துக்கிறேன். விளையாட வச்சாதான் அவங்க என்ன விளையாடுவாங்க அப்படின்னு தெரியும். தட் ப்ராபப்லி கொஞ்சம் அதிரடி முடிவுகள் எடுக்கலாம். கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸ் எப்பா ஜென் கோல்டு ப்ளீஸ் நீ டேக் அ பேக் சீட். ஜென் போல்ட கொஞ்சம் விளையாட வைக்கலாம். பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, அடிச்சு ஆடுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் குள்ள வரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் பிரேத்தம் இது நடக்குதா அப்படின்னு. பட் தேங்க்யூ பிரேத்தம். சூப்பரான ஒரு கேள்விகள் நீங்க வந்து நம்ம ரசிகர்கள் கேட்ட கேள்விகள் நீங்க எடுத்து ரொம்ப அருமையா என்கிட்ட கேட்டீங்க. எனக்கும் பதில் சொல்ல நான் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுத்தேன். பட் தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்க கருத்துக்களை பங்கு மிக நன்றி. தேங்க்யூ பத்ரி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ guys, see you soon with lot more content. Bye.